ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குல்ஃபி செஞ்சு சாப்பிட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கோம், அப்புறம் பால் எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய், அப்புறம் பாதாம், முந்திரி, ஸோ இது மூணுமே எடுத்திருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா குல்ஃபி நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு சும்மா கொரன்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப பவுடராகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொரப்பாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நட்ஸ் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம், நல்லா நெத்தாக இருக்கும் போதே கூட எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பவுடர் ஆக்கி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் பால் பாத்திரம் எதுனா இருந்ததுன்னா கூட வச்சுக்கலாம். அதில் 2.5 டம்ளர் நம்ம பால் ஊற்றிருக்கோம். ஸோ 2.5 டம்ளர் பால் தண்ணி ஊற்றாம நல்லா காசிக்கணும். அப்பப்போ கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா? அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு மேலே வருது. ஸோ இந்த மாதிரி பால் நல்லா திக்காயிடணும். ஏடெல்லாம் வருதுன்னா அந்த ஏடெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, நல்லா எல்லாத்தையுமே கலரி உள்ளே தள்ளினீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஏடெல்லாம் இருக்கும்போது. ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் சுகர், பால் எடுத்ததுலேயே 2.5க்கு 1 கப்பு சுகர் அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலரி விட்டுறணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா கலரிடணும். ஸோ கொஞ்சம் பால் மாறாமல் கலரிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டி ஆயிடுச்சுனாலோ இல்லை சரியாக மிக்ஸ் ஆகிடலனாலோ நல்லா வராது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கலரிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகணும், எனக்கு பால் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பு நல்லா நிறைய வரும். ஆட் பண்ணாமலேயும் செய்யலாம், அது அவங்கவுங்க இஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நட்ஸு நம்ம அரைச்சி போட்டது இல்லாமல் கொஞ்சம் நட்ஸும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஐஸ்கிரீம் மோல்டில் ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காசி வச்சுருக்க இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா? ஸோ அதை அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிடணும். ஸோ ஒரு ஃபுல் நைட் நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீமை செஞ்சு வச்சுட்டு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிச்சோமோ இல்லையோ ஐஸ்கிரீமில் தான் கையை வச்சோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல நம்ம வீட்லேயே செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாரோட ரிவ்யூவையும் கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படா இருக்கு ஐஸ்? பேத்ரா எப்படி இருக்கு? நட்ஸ்லாம் இருக்கா? ஈட் சூப்பராக இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரியே.